Hello friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஹவுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹவுலில் வந்து பேசிக்காக ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் இருக்க போகுது. அண்ட் மெயினாக ஸ்கின் கேரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொரியன் ஸ்கின் கேராக நான் வந்து இந்த தடவை வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கின சில கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சஃபர் அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறமேல் கொரியன் ஸ்கின் கேர்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி கிளைகாலிக் ஆசிட் 7% இருக்க எக்ஸ்போலியேட்டிங் டோனர். ஸோ இது சேலில் வாங்கினேன்ல. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சைஸ் டோனரோட இந்த மினி சைஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த ட்ராவல்க்கெல்லாம் எனக்கு இது டெஃபினட்டாக இந்த மினி சைஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இது பிக் பண்ணிட்டேன் உடனே. ஸோ இந்த ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா 240 ml, இந்த மினி சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ml. ஸோ இந்த கிளைகாலிக் ஆசிட் டோனர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் வாங்கின டாப்அப் தான் இது. ஸோ இந்த டோனர் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேசிக்லி நான் வந்து என்னோட ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு கொஞ்சம் இந்த டேண்ட்ரஃப் ஃப்ளேக்கியாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது, ஸ்கேல்ப் க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலாம் இந்த டோனரை வந்து எடுத்து ஸ்கேல்ப்பில் போட்டு மசாஜ் பண்ணி ஒரு 15 to half an hour வச்சு தலை குளிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரியே நம்ம பாடிக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறமேல இந்த நீ கொஞ்சம் ரஃப்பான ஸ்கின் இருக்க இடத்துக்குலாம் இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு கிராக்டு ஹீல் இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரியே ஸ்ட்ராபெரி லெக்ஸ்லாம் இருக்கும்ல சில பேர்த்துக்கு, ஸோ அதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது மல்டி யூசேஜ் ப்ராடக்ட்டு. பட் ஆனால் இதை நான் வந்து என் ஃபேஸ்க்கு மட்டும் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ ஐ திங்க் இது வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப போர்ட்டண்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபேஸ்க்கு வந்து லைக் பிக்ஸி கிளைகாலிக் ஆசிட் மாதிரி கொஞ்சம் மைல்டாக யூஸ் பண்ணிட்டு இது வந்து இந்த மாதிரி பாடி அண்ட் ஹேர் அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட் தான். இதுவும் ஒரு டாப்அப். ஸோ நான் எந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறேன்னா லனேட் ஸ்லீப்பிங் மாஸ்க் பற்றி தான் சொல்கிறேன். ஸோ லனேட் ஸ்லீப்பிங் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபுல் சைஸ் அந்த பெரி லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இன்னும் தீல ஃபுல்லாக இருக்குது. பட் இப்போவே நான் அதோட டாப்அப் வாங்கிட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பெரி அண்ட் மின்ட் ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இப்படி இருக்குது. ஸோ இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் பற்றி சொல்லணும்னா டெஃபினட்டாக எல்லாத்தோட வேனிட்டியுமே இது மஸ்ட் ஹேவ் அப்படின்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. அட்லீஸ்ட் சின்ன டப்பாவாவது என்னோட ஹேண்ட்பேக்கில் அட்லீஸ்ட் இருக்கும். அந்தளவு என்னோட ஃபேவரட் இது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வின்டர் வெதரில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த பர்டிகுலர் லிப் மாஸ்க் வந்து உங்களுக்கு தாங்கும். ஸோ எக்ஸ்ட்ரீமாக லிப்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகி சாப்ட் லிப்ஸாக இருக்குது அப்படின்னா நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி திக் மாஸ்காக போட்டுட்டு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அதை அப்படியே நீங்கள் வைப் பண்ணிங்க அப்படின்னா லிப்ஸ் வந்து சூப்பர் சாஃப்டாக அந்த சாப் லிப்ஸ்லாம் காணாமல் போயிடும். அந்தளவு இது எஃபெக்டிவ். ஸோ அடுத்து நான் வந்து செஃபோராவில் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பவுலாஸ் சாய்ஸோட இன்டென்சிவ் ரிங்கிள் ரிப்பேர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சீரம் தான். பவுலாஸ் சாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரெட்டனால் சீரம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிகினராக இருக்கோம், லைக் ரொம்ப மைல்ட் பர்சன்டேஜில் வந்து நம்ம ரெட்டனால் ட்ரை பண்ணோம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ரெட்டனாலே செட் ஆகல அப்படின்னா டு பிகின் வித் ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ்லலாம் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ரெட்டனால் சீரம்ஸ்லாம் வந்து பவுலாஸ் சாய்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரெட்டனால் சீரம் பவுலாஸ் சாய்ஸ்லேருந்து. இது பார்த்தீங்கன்னா 0.01% ரெட்டனால் இதில் இருக்குது. ஸோ அதனால் சரி நம்ம கொஞ்சம் லைட்டாக ரெட்டனாலை வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளுக்கும் வந்து இந்த ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னும் நான் ட்ரை பண்ணல நியூ ஒன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு நான் டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இந்த ரெட்டனால் நான் போட்டுட்டு மறுநாள் காலையில் இருந்துச்சா ஸ்கின் அப்படியே க்ளோ ஆகும், நல்லா பிரைட்டாகவே இருக்கும் இன்ஃபேக்ட் ஸ்கின்னு. ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக இத்திலோட ரெட்டனால் யூஸ் பண்ணதுக்கே நம்மளுக்கு வந்து இவ்வளோ இது தெரியுது. ஸோ அதனால் லைட்டாக ஒரு போட்டன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி இருக்குது சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் செஃபோரா. இதுக்கப்புறமே நம்ம கொரியன் ஸ்கின் கேருக்கு போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டு. எனக்கு வந்து ஜென்ரலாக நம்ம நைக்காலே அவைலபிளாக இருக்குது. இந்த அனஸ்தாஷியாவோட லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் அவங்களோட மெயினாக அந்த சாட்டின் ஃபினிஷ் லிப்ஸ்டிக்ஸ்லாம் என்னோட ஃபேவரெட்டு. ஸோ அந்த அனஸ்தாஷியாலே ஆல்ரெடி நான் வந்து சுகர் ப்ளம் அப்படிங்கிற ஒரு ஷேடில் ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருந்தேன். அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஷேடாக இருந்தது ரொம்ப நாளாகவே. சரி கிட்டத்தட்ட அதை ஒட்டின மாதிரியே ஒரு ஷேடில் வந்து நான் இன்னொரு ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். இந்த ஷேட் பேர் ரம் பஞ்ச் அப்படின்னு ஒரு ஷேடு. ஸோ இதுதான் அனஸ்தாஷியோட புல்லட் லிப்ஸ்டிக். நல்ல ஒரு ஸ்லீக்கான பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ரம் பஞ்ச். நல்ல ஒரு ரம் பெரி ஷேடாக இருக்குது. என்னோட ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும். அண்ட் என்னை விட கொஞ்சம் டீப்பராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது சூப்பரான ஒரு MLBB ஷேடாக செட் ஆகும். செஃபோரால இந்த தடவை நான் வாங்கின ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து நான் கொரியன் ஸ்கின் கேருக்கு போக போகிறேன். ஸ்கின் கேர் ரேஞ்ச் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது. அண்ட் எனக்கு அதில் பெருசாக வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. பட் ஆனால் வந்து எனக்கு சன்ஸ்க்ரீனில் வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட்டில் முக்கால்வாசி எந்த சன்ஸ்க்ரீன் வந்தாலுமே அதை வாங்கி யூஸ் பண்ணி அது நம்மளுக்கு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, லைக் அது லைட்டாக ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கொரியன் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறையா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஸ்கின்ல வந்து அப்படியே இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குது அப்படின்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால்
லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கொரியன் சன்ஸ்க்ரீன் அப்பப்போ நான் என்னோட ஸ்கின் கேரில் இன்கார்பரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொரியன் சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய ட்ரை பண்ணி எனக்கு செட்டான ஒன் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் அப்படின்னா வந்து இந்த பியூட்டி ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஸ்கின்ல வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது, ஓரளவு லைட் வெயிட்டாக இருக்கும். பட் என்ன கொஞ்சம் க்ளோயி டூயி ஃபினிஷ் கொடுக்கும். அதனால் வந்து இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ்வலாகவே நான் வந்து ஜிம்க்கு மட்டும்தான் போடுவேன், வெளியே போகும்போது போட மாட்டேன். லைக் பேசிக்லி எனக்கு அந்த க்ளோயி டூயி ஃபினிஷ் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட் கிடையாது. ஏன்னா வந்து என்னோட ஸ்கின் கொஞ்சம் லைக் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின். அதனால் வந்து ஜிம்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜிம்க்கு. ரீசெண்டாக இதே பியூட்டி ஆஃப் ஜாய்சனில் அக்வா ஃப்ரெஷ்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் ரெண்டையுமே காமிக்கிறேன். இது வந்து பியூட்டி ஆஃப் ஜாய்சனில் யூஸ்வலாக இருக்க சன்ஸ்க்ரீன், இது வந்து அக்வா ஃப்ரெஷ் வெர்ஷன். ஸோ இது நிறையா நான் யூஸ் பண்ணிட்டேன். டியூப் பாதி எம்டி, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது செகண்ட் டியூப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து இது வந்து நான் அதிகமாக போகிறதில்லை, ஏன்னா இது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 சன்ஸ்க்ரீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இஃப் இன்கேஸ் உங்கள் ஸ்கின் வந்து நார்மல் டு ட்ரை அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெகுலர் பியூட்டி ஆஃப் ஜாய்ஸ்னே போய்க்கலாம். பட் உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி காம்பினேஷன் இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்வா ஃப்ரெஷ் வெர்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், 0 ஒயிட் காஸ்ட், லைக் அந்த க்ளோயி டூயி ஃபினிஷ் கூட இருக்காது. நீங்கள் எவ்வளோ வேணால் பில்ட் பண்ணலாம், எவ்வளோ சன்ஸ்க்ரீன் வேணால் பில்ட் பண்ணலாம், கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. பேசிக்லி இந்த பர்டிகுலர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து பேர் ஸ்கின்னாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒண்ணுமே உங்களுக்கு ஃபேஸ்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இது. இந்த சன்ஸ்க்ரீன் முடிய போறதால இதோட டாப் அப் வாங்கியிருக்கேன். ஸோ நான் நைக்கால செக் பண்ணேன், இப்போ இந்த அக்வா ஃப்ரெஷ் வெர்ஷன் அவைலபிள் இல்லை. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கொரியன் ஸ்கின் கேர் டீலர், உங்களுக்கு நல்ல ஆத்தரைஸ் கொரியன் ஸ்கின் கேர் டீலர் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மேபி அவங்க கிட்ட சொல்லி இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸூனில் இந்த பீன் எசன்ஸ். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் இந்த பேக்கேஜிங்கில் பார்க்குறேன். மோர் ரீசென்ட்லி இன்டர்நெட்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன டிப் தர போகிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் நார்மல் டு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிட்டு ஒரு சீரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ பேசிக்லி கொரியன் ப்ராடக்ட்ஸே வந்து ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேறாஸ் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின்னாவோ இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாவோ இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும், ஓவர் ஹைட்ரேஷனாக இருக்கும், கொஞ்சம் க்ரீஸியாகவும் ஃபீல் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரமாக யூஸ் பண்ணலாம். இதை நல்லா ஒரு ஜென்ரஸ் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஃபேஸில் மசாஜ் பண்ணி நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த சீரம். அனுவாவோட 10% நைசினமைட் அண்ட் TXA 4% சீரம். ஸோ இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது, அதனால தான் வாங்கினேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் வாங்கினேன். ஸோ இந்த பர்டிகுலர் சீரம் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸால் வந்த டார்க் ஸ்பாட்ஸு, பிம்பிள் மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன், ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணும். கொஞ்ச நாள்லேயே செம்மையாக டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்லாம் நான் பார்த்தேன். அது உண்மையாக போயான்லாம் எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத டெஃபினட்டாக சொல்கிறேன். அண்ட் பை த வே நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் இப்போது காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து பெருசாக ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. இந்த மிக்ஸூன் பீன் எசன்ஸ் முன்னாடி காமிச்சால அதுலேயும் பெருசாக ஒரு ஆக்வர்டான ஸ்மெல்லாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரியே இந்த அனுவா சீரம்லேயும் பெருசாக ஸ்மெல் கிடையாது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அனுவா சீரம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆத்தரைஸ் கொரியன் டீலர் கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஒரு லோக்கல் வெப்சைட்டில் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் சீரம் டூப்ளிகேட் கொடுத்துட்டாங்க, லைக் கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணேன். அது எப்படி கவுண்டர்ஃபிட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே கையில் வச்சுட்டு ஒரு நல்ல ஆத்தரைஸ் கொரியன் டீலர்கிட்ட ப்ரைவேட்டாக நான் பேசி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நான் வரவழைச்சேன். அப்போது அதையும் கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அது டூப்ளிகேட்டுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதோட பேக்கேஜிங், இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் இதோட ஸ்மெல் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொரியன் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரியே இதுவும் இந்த பர்டிகுலர் பியூட்டி ஆஃப் ஜாய்சனில் கூட நான் வந்து டூப்ளிகேட் ரிசீவ் பண்ணேன் கொஞ்சம் நாள் முன்னாடி. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அது டூப்ளிகேட் எனக்கு டெஃபினட்டாக அதோட கன்சிஸ்டன்சி அது ஓப்பன் பண்ணணுமே தெரிஞ்சிச்சு. ஸோ கொரியன் ஸ்கின் கேரில் கொஞ்சம் டூப்ளிகேட்ஸ் அதிகமாக வருது. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்து நல்ல ஒரு ஆத்தரைஸ் டீலராக அப்படின்னு பார்த்து செக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஆசையாக காசு போட்டு வாங்கி அதை நீங்கள் வாங்கி அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணி
நம்மளோட ஸ்கின்னை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கூடாது, அதனால் இதை நான் சொல்கிறேன். அண்ட் அதேமாரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அணுவா சீரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கூடவே சேர்த்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இதையும் வாங்கிட்டேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அல்தியா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் நத்திங் ஃபேன்சி, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டியூப் தான். ஸோ அல்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து இந்த 345, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 147 அப்படின்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு கீழே போடுறேன். ஸோ இந்த 345 க்ரீம் பார்த்தீங்கன்னா மெயினாக பர்டிகுலர்லி டிசைன் ஃபார் ஆக்னி ப்ரான் ஸ்கின். த அதர் வேரியன்ட் நான் ஒன்று சொன்னல, அது என்கிட்ட இல்லை. பட் அந்த அதர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லைக் இந்த லரோஷ் போசேல் அந்த சீகோபிளாஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களா, லைக் டு காம் இன்ஃப்ளமேஷன், இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் இன்ஃப்ளேம்டாக இருக்குது, அதுக்காக அது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஆக்னி இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் அந்த ஆக்னிக்காக வாங்கினேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ பேசிக்கலி ஆக்னி ப்ரான் ஸ்கின் ஆர் ஆயிலி ஸ்கின்க்கெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கான மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இதுவும் நான் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் பெட்டர் டு யூஸ் திஸ் போத் டுகெதர் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து என்னோட ரீசன்ட் பை, லைக் கொரியன் ஸ்கின் கேர் அண்ட் சம் சஃபோரா ஹவுல் இதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நான் புதுசாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெஃபினட்டாக நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எம்டிஸ் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணி அதை பற்றி ஓகேவா இல்லை அது ஓவர் ஹைப்பா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆகும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னால் அது வந்து சரி கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye from Sangavi. Bye guys, take care.